அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15-16 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியர் வந்து ரவிதீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த நேரத்தில் மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான். 9வது வசனம், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். மோசே சொல்லியபடி யோசுவா ஜனங்களோடு கூட போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிறான். மோசே மலை உச்சியில் நின்று தேவனுடைய கோலை கையில பிடித்து கொண்டு நிற்கிறான். மோசேயின் கை தளரும் போது அமலேக்கின் கை ஓங்கி இருந்தது. மோசேயின் கை உயர்த்தப்பட்டிருந்த போது அமலேக்கின் கை தாழ்ந்திருந்தது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய, உணர்ந்திருக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மீட்கப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமாய் எப்பொழுதுமே அமலேக்கியன் யுத்தம் பண்ண வருவான். ரட்சிக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடையவர்களுக்கு விரோதமாய் போர் செய்வது, யுத்தம் பண்ணுவது பிசாசினுடைய வேலையாய் இருக்கிறது. ஆனாலும் அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியினாலே பிசாசால் நம்மை மேற்கொள்ள முடியாது. யெகோவா நிசி, கர்த்தரின் ஜெயக்கொடி நம்மேல் பறக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. என்ன காரியம் தெரியுமா? இங்கே மோசே இந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தம் என்றும் சொல்லாமல், யோசுவாவின் யுத்தம் என்றும் சொல்லாமல், கர்த்தரின் யுத்தம் என்று எழுதுகிறான். கர்த்தரின் யுத்தம் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? என் கஷ்டம், என் பிரச்சனை, என் போராட்டம், இப்படி பார்ப்பதை விட்டுவிட்டு இது கர்த்தரின் யுத்தம் என்று சொல்லுங்கள். காரணம், நம்மை மீட்டது கர்த்தர், நம்மை தெரிந்தெடுத்தது கர்த்தர், நம்மை பிரித்தெடுத்தது கர்த்தர், நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தது கர்த்தர். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உனக்கு விரோதமாய் இல்லை, எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி பலப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியும். சபையை துன்புறுத்தின பவுலை சந்தித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ஏன் என் சபையை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கவில்லை, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் காரியங்களை கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள். நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பது உண்மையானால் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அமலேக்கியருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. எனவே உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதன் மேல் கர்த்தரின் யுத்தம் என்று எழுதுங்கள். காரணம், இது நம் பிரச்சனை இல்லை, இது அவர் பிரச்சனை. அவர் பார்த்து கொள்வார். இது கர்த்தரின் யுத்தமானால் நிச்சயமாய் யெகோவா நிசி, ஜெயக்கொடி நம்மேல் பறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் பிரச்சனை 1000 இருக்கலாம். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இருக்கிறது, எனக்கு எனக்கு என்று சொல்லி இருக்காமல், ஆண்டவரே நான் உம்முடையவனப்பா, நான் உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், ஆண்டவரே இந்த யுத்தம் இது உம்முடைய யுத்தம், ஆண்டவரே எனக்காக நீர் வழக்காடுவீராக, எனக்காக நீர் யுத்தம் செய்வீராக என்று எப்படி மோசே மலையின் மேல் ஏறி தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நின்றானோ, அதே போல தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருடைய திருசமூகத்தை நோக்கி இருப்போமானால் அமலேக்கின் கை தாழ்ந்து போகத்தக்கதாய்
தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் கர்த்தரின் யுத்தம். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் இப்படி பாருங்கள், இது கர்த்தரின் யுத்தம். இது கர்த்தரின் யுத்தமானால் நம் வீட்டின் மேல கண்டிப்பாக ஜெயக்கொடி பறக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவாராக. உங்களுக்கு ஜெயத்தை கிருபையாய் தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காய் யாவையும் செய்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் நீர் நின்று எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஜெயக்கொடி பறக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.